ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி, துபாயோட ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அது 30 ml எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு பவுல் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு, கொஞ்சோண்டு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் காட்டுறது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட நல்லா சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இதோடைய மசாலா வாசனை போகிறதுக்காக 30 ml தண்ணி இது கூட சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. வேறு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 1/2 லிட்டர் பால் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு பொங்கி வந்ததுக்கப்புறமா அது ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ ஒரு லெமனை பிழிஞ்சு அதில் நான் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். இது நல்லா பால் வந்து திரையட்டும். பால் நல்லா திரையணும். அப்போ நாங்கள் அடிக்கடி நீங்கள் கிளறி விட்டுட்டு நீங்கள் அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிங்கன்னா பாலோட திரைச்சி நல்லா அதிகமாகவே கிடைக்கும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பாலோட திரைச்சி கம்ப்ளீட்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கண்ணு தட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி வச்சுட்டு சூடான திரட்டு பாலை இதில் ஊற்றி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை ஃபுல்லாக நல்லா வெளியே பிழிஞ்சு விட்ருங்க. ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதில் இருக்கிற எல்லா தண்ணியுமே நீங்கள் நல்லா வெளியேற்றிடுங்க. உங்களுக்கு வந்து பன்னீர் க்யூப்ஸாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி ஷேப் வைக்கும்போது ஒரு வெயிட் வச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த பன்னீரை யூஸ் பண்ண முடியும், வேறு எதுக்காக யூஸ் பண்ணும்போது. ஆனால் இந்த ரெசிபிக்கு அந்த மாதிரி எந்த ப்ராசஸும் தேவை கிடையாது. இப்போ நம்ம பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் க்யூப்ஸ் வேணால் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். நமக்கு இது க்யூப்ஸ் தேவை கிடையாது. நம்ம ஒரு வேறு பாத்திரத்தை ஒன்று எடுத்துகிட்டு அதில் உப்பு, கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் விட்டுட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நமக்கு இது போல் ஒரு பொடி மாதிரி கிடைக்கும். அதனால் நான் வந்து கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு, இப்போ பொடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் இதுக்குள்ளே போட்டு நல்லா உதிரியாக அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி அந்த உதிரியை ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போது பன்னீர் பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த கிரேவியை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மசாலா வாசனை ஒன்று கூட இல்லாமல் நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கிரேவி இப்போது ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் பொடியை இது கூட சேர்த்துருங்க. நீங்கள் பன்னீர் வீட்டில் செய்யாட்டாலும் கடையில் வாங்கிட்டு வர பன்னீரை ஒரு தடவை மிக்சியில் ஒரு சுற்றுனீங்கன்னா நல்லா பொடியாக நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த மசாலாவோடு சேர்த்து பரட்டி அது கூட இதை சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட லைட்டாக அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ அது மாதிரி வெளியே வந்திருக்கும். ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மூடிலாம் வைக்க வேணாம். இப்போ கம்ப்ளீட்டாக அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.